இன்னைக்கான வீடியோல மாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பெரியம்மை நோயை எப்படி குணப்படுத்துன்னு தான் பார்க்க போறோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அம்மை நோய் எப்படி ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, வெயில் தாக்கம் அதிகமா இருக்கிற ராசி ஏற்படும். இது ஒரு வாட்டி ஒரு கன்றுக்கு வந்துச்சுன்னா, அது ஒண்ணுன்னு கன்றுக்கு வந்து பரவ அதிகமா வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு கன்றுக்கு ஏற்பட்டா தனியா கட்டிடுங்க. அதோட அறிகுறி என்னன்னு பாத்தீங்கன்னா, மாடு உடம்பு முழுக்க கொசுக்கடியாட்டம் பெரிய பெரிய வீக்கங்களாட்டம் வரும். இல்லைன்னா ஒவ்வொரு இடங்கள் வந்து ரொம்ப பெரிய வீக்கமாட்டம் வரும். இதான் அம்மை நோயோட அறிகுறி. 4 வெத்தலை எடுத்துக்கோங்க, 8 மிளகு எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் கல்லுப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட ஒரு துண்டு சோத்துக்கத்தால, 4 சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு நல்லா அரைச்சி மாடுகளுக்கு காலையில ஒரு முறையும் சாயங்காலம் ஒரு முறையும் கொடுத்துட்டு வாங்க. இப்போ வந்து மாடுகள் தோல்ல ஏற்படக்கூடிய காயங்களை எப்படி குணப்படுத்தலாம் பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வேப்ப இலை, துளசி, குப்பைமேனி, மருதாணி இது 4 இலைகள் கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 4 பல் பூண்டையும் நல்லா அரைச்சி 1/2 லிட்டர் நல்லெண்ணெய் கூட மிக்ஸ் பண்ணி மாடுகளுக்கு எங்க காயங்கள் இருக்கோ அங்க தடவிட்டு வராசி அம்மை நோயோட புண்களை வந்து ஈஸியா குணப்படுத்தலாம். நான் இப்ப சொன்ன மருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு அம்மை நோய் ஏற்பட்டு உடனே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். நீங்க ஒரு வாரம் அதை கண்டுக்காம விட்டுருந்தீங்கன்னா மாடுகளுக்கு இந்த நோய் வந்து அதிகரிக்க வாய்ப்புண்டு. அதனால நீங்க பக்கத்துல உள்ள வெட்டினரி டாக்டர் வந்து கால் பண்ணி நீங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். இதே கன்றுக்குட்டி 3 மாசம்குள்ள உள்ள கன்றுக்குட்டிக்கு வந்து இந்த அம்மை நோய் ஏற்பட்டா நீங்க வந்து இந்த மெடிசனா நீங்க பயன்படுத்தக்கூடாது. உடனே டாக்டர் கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் போட்டணும். ஏன்னு பாத்தீங்கன்னா கன்றுக்குட்டிக்கு வந்து ஒரே ஒரு உணவு பாத்தீங்கன்னா அதோட தாய்ப்பால் மட்டும்தான். அதனால அதுகளுக்கு வந்து இப்ப நான் சொன்ன மருந்து எதுவும் எடுத்துக்காது. நீங்க அதனால டாக்டரை கூப்பிட்டு இன்ஜெக்ஷன் பண்றது நல்லது. இனிமேல் நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோ வரும்போது மறக்காம நம்ம எஸ்பி டெய்ரி ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.